எல்லா ரூம்லையும் நாலு தெரியுற மாதிரி இது வச்சிருக்கீங்களா? தேர்தலை நடத்தக்கூடிய அலுவலர் தான் யாரு? பிரிசைடிங் ஆபீசர். சோ அந்த 1000 ஓட்டு அந்த பகுதிக்கு நீங்க தான் ரிட்டையரிங் ஆபீசர். இன்ஃபேக்ட் தேர்தலை நடத்தும் அலுவலர்ங்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையம் உங்களுக்கு கொடுத்திருக்கு. அப்போ அந்த எலெக்ஷன் பார்த்துருக்கீங்க. ஆல் ஆஃப் யூ, மோஸ்ட் ஆஃப் யூ நீங்க பார்க்கல. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்மா? ஹிஸ்டரி. காலேஜ் நீங்க மேடம் காலேஜ் சொல்லுங்க. பிஜிஎஸ் நீங்க ஒண்ணா பார்த்துருக்கீங்க. அதை பிரிசைடிங் ஆஃபீஸரா பார்க்குறேன். நீங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்க. இந்த தேர்தல் உங்களுக்கு ஒன்றும் புதியது இல்லை. அது எங்களுக்கு சந்தோஷமான விஷயம். சரி, அப்போ நீங்க பெண்களை பெரும்பாலும் மலைப்பகுதியிலையோ அந்த மாதிரி ஏரியால போடுற மாட்டோம் எக்ஸாமிஷன் கேட்டிருக்கோம் சிஓ கிட்ட. உங்களுக்கு பஸ்ல போயோ இல்லை நீங்க மோட்டரபிள் பகுதியில தான் உங்களுக்கு போலிங் ஸ்டேஷன் இருக்கும். பெரும்பாலும் எல்லா போலிங் ஸ்டேஷன்லையும் டாய்லெட்டை நல்லா ரிப்பேர் பண்ணி நீங்க தள்ளி இருந்து முந்தின நாள் போய் தங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அது ஓரளவுக்கு நல்ல வசதிகள் செய்வதற்கு உறுதி செய்யறோம். மொத்த டீமை நல்லா ஒருங்கிணைத்து நீங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவா படிச்சு ஒண்ணுமே இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப் முந்தின நாள் நீங்க எலெக்ஷனுக்கு முந்தின நாள் நீங்க வரும்போது உங்களுக்கு ஒரு ஜோனல் ஆபீசர் இருப்பாங்க. ஜோனல் ஆபீசர்னா உங்களுக்கு யாருக்கும் தெரியும். 10 பூத்துக்கு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க தான் உங்களை நீங்க டீமை கோஆர்டினேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போய் செட்டில் ஆன உடனே உங்களுக்கு போய் இவிஎம் கொடுப்பாங்க. நீங்க நைட்டே வந்து உங்க புக்கை செட் பண்ணி வச்சுக்கிடுவீங்க. காலையில தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் ஏஜென்ட் எல்லாம் வந்த உடனே மார்க் போல ஆரம்பிப்பீங்க. அப்புறம் மார்க் போல் முடிஞ்ச உடனே க்ளோஸ் பண்றேன்னு அழுத்திட்டு இந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை தமிழ்லையும் கொடுக்குறோம். ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கு ஒரு ஹேண்ட் புக் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் கொடுக்குறோம். இன்னும் டைம் நிறைய இருக்கு. நீங்க நேரம் கிடைக்கும் போது அதை ஒரு தடவை படிக்க. நீங்க வந்து பதறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுக்கு மேல உங்களுக்கு இவிஎம் நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுக்குறோம். தயவு செய்து அதை இவிஎம்ங்கிறது அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் டிவியை ஹேண்டில் பண்ற மாதிரி அது ஒரு விஷயம். அதையும் நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து தேர்தலை இந்த வேலூர் பாராளுமன்ற presiding officer. Presiding officer ஒரு வாக்குச்சாவடியில தேர்தலை நடத்துற ஒரு அலுவலர். எப்படி ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட தேர்தல் அதிகாரியாகவும் தேர்தல் நடத்துற அலுவலராக நாம இருக்கிறோமோ அதே மாதிரி ஒரு போலிங் ஸ்டேஷனுக்கு தேர்தலை நடத்துற அலுவலர் யாரு? நீங்க தான். அதை நீங்க நல்லா இது ஒரு பொறுப்பான வேலை. அந்த பொறுப்பை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து தேர்தலை நல்லபடியா நடத்தணும். தேர்தல் நீங்க எல்லாருமே தேர்தலில் ஆல்ரெடி இருந்திருக்கீங்க. எல்லாரும் யாருக்கும் தேர்தல் புதிதல்ல. அது எங்களுக்கு ஒரு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு அதுக்கு தனி போய் வைக்கிற வரைக்கும் வீடியோ கேமரா வச்சு வீடியோ கேமரா இருக்காங்களா அவங்க என்ன வீடியோ கேமரா பண்ணுறாங்க.